மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் போது மனதளவிலும் நிறைய பிரச்சனை வருது. குடும்ப ரீதியாக பார்க்கும்போதும் நிறைய பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ இதற்காக என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே அந்த பிரச்சனைகளை போட்டு திணிச்சுக்கிட்டு சொல்ல முடியாம வெளியில யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியல. இதற்கு என்னதான் தீர்வு? இது போய் வெளியில சொல்லலாமா இல்லையா அப்படின்ட்டு கணவனும் சரி மனைவியும் சரி ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிவு ஏற்பட ஆரம்பிச்சிருது. பொதுவாக இந்த தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன விரிசல் தான் நாளடைவில் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையா வருது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம கிளினிக்ல கவுன்சிலிங் வர நிறைய கப்புள்ஸ், இன்னைக்கு யங் கப்புள்ஸை நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எரெக்ஷன், எனக்கு எரெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல ஒரே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் என்னால உடல் உறவில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். உடனடியாக நான் என்னோட மனைவி கிட்ட போன உடனே 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்துக்குள்ளேயே எனக்கு எஜாகுலேட் ஆயிடுது. இதனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. இதை வெளியிலயும் சொல்ல முடியல. அடுத்ததாக நான் இப்போ பேபிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல நான் எப்படி பேபியை பெற்றெடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதனால 1 வருடம் 2 வருடம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி எங்களுக்கு அழுத்து போச்சு. இதுக்கான என்ன சொல்யூஷன் எடுக்கிறது, யாருக்கிட்ட போறது, இல்ல நம்பகத்தன்மையான இதுக்கான சிகிச்சை முறைகள் எங்க எடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். முதல்ல இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கும் பட்சத்துல இத ரொம்ப ஈஸியா கையாள்வது ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுனாவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறோம். அடுத்தது அதிகமான மன உளைச்சல் ஏற்படுது. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியாம இருக்கு. பொதுவா நம்ம பாடியில பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், சத்து குறைபாடுன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா சொல்லணும்னா ஒரு சத்து குறைபாடு இருக்குன்னா அது என்ன பண்ணுவோம், எனக்கு கை கால் வலிக்குது, அதுக்கான மெடிசன் எடுத்துக்கிறேன், தைலம் போடுறேன், சத்தான ஆகாரங்கள் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தசைகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதை சார்ந்துதான் இதை நம்ம அணுகணும். இப்போ விரைப்புத்தன்மை இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா இது நம்ம பூதாகாரமா நினைக்கிறத விட்டுட்டு ஒரு தசைகளில், பொதுவா ஆண் உறுப்பு பார்த்தோம்னா தசைகளால் ஆன ஒரு உறுப்பு தான், நம்ம உடல்ல இருக்கிற மற்ற உறுப்புகள் மாதிரி தான். இதுல நமக்கு நர்வ்ஸ் இன்வால்வ்மெண்ட், அந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கிற டைம்ல நமக்கு நர்வ் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதே சமயம் ஹார்மோன்ஸ், இது 2மே சேர்ந்துதான் எரெக்ஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு செயலை தூண்டுதுன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு எங்க பிரச்சனை ஏற்படுது, நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்ல தசைகளில் பிரச்சனை ஏற்பட்டாலோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கு. பேசிக்கா இத இப்படிதான் நம்ம டீல் பண்ணணுமே தவிர ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டு அதை அப்படி அணுகிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைய அதிகமான டிப்ரெஷன் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறோம். இதுதான் ஆண்களுக்கு, நிறைய ஆண்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். சாதாரணமா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்தை ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு இன்னும் மேலும் மேலும் அதை நம்ம அதிகமாக்கிட்டே போறோம். அப்போ நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்கணும், தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள். அடுத்தது மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்ற டெஸ்டோஸ்டரான், இது எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கான எளிய உணவு முறைகள், சித்த மருந்துகள் எடுத்தாலே போதுமானது. பொதுவாக நம்ம உடல்ல 7 தாதுக்கள் இருக்கு. 7 தாதுக்களையும் வலிமைப்படுத்தக்கூடிய மாதிரியான மருந்துகள் தான் இதற்கு நம்ம எடுக்கணும். பொதுவாக இது பல வருடங்களாக நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிற மருந்துகள் என்னன்னா, இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7 உடற் தாதுக்களையும் வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் 5, 6 வகையான மருந்துகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மருந்துகள் தேவையோ நாடி பார்த்தோ இல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸை பேஸ் பண்ணியோ அந்த கற்ப மருந்துகளையும் குரு மருந்துகளையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம எடுக்கும்போது உடலுக்கு தேவையான அந்த 7 தாதுக்களை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் இதுல இருக்கு. பொதுவா பிளான்ட் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்றோம். நம்ம தாவரங்கள், மூலிகைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய சத்துக்கள், அந்த சத்துக்களை நம்ம மருந்தா மாற்றி எடுக்கும்போது நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்குது. பொதுவா அந்த சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மஜ்ஜை, அடுத்ததாக தான் கடைசியா நம்ம விந்து அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு உணவோ இல்ல ஒரு மருந்தோ நம்ம எடுத்தோம்னா
7 நாட்கள் ஆகும். ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு தாதுக்கள்ல போயிட்டு அந்த மருந்து ஆக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அது விந்துவாக மாறும். இப்போ பொதுவா நம்ம எப்படி இதை அணுகணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்டோஸ்டெரான் டெஸ்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா செமன் அனலைசிஸ் பண்ணணும். எவ்வளோ செமன் இருக்கு, குவாலிட்டி எவ்வளோ இருக்கு, மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, மோட்டிலிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பிஃபோர் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து பொதுவா நம்ம நாடி பார்த்தாலே கணிச்சிடலாம். ஆனா உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வேணும் இல்லையா? நம்ம எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இது எப்போ எனக்கு ரிசல்ட் தெரியும், நான் இந்த டயட் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் மேம் டயட் கரெக்டா ஃபாலோ பண்றேன், இந்த மெடிசனும் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எப்போ மேம் ரிசல்ட் தெரியும்? உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மருந்துகள் எடுத்துட்டு நம்ம நாடி பார்க்கும்போது அவ்வளவு வித்தியாசங்கள் தெரியும். முதல்ல இந்த நாடியில பார்க்கும்போது என்ன வித்தியாசம் ஆண்களுக்கு தெரியுது? விரைப்புத்தன்மை எனக்கு வந்து குறைபாடு இருக்கு, உயிரணுக்கள் எண்ணிக்கை ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷனோ லேசோஸ்பெர்மியா இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல நாடி பார்க்கும்போது முதல்ல நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தோம்னா, உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்கிறது தெரியும். உடல் தாதுக்கள் வன்மை இழந்து இருப்பதும் நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கிறோம். அதே மாதிரி உணவு முறைகளையும் நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் செய்யணும். கால்சியம், மெக்னீசியம், காப்பர், ஜிங்க் இது 4மே உயிரணுக்களோட உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். முக்கியமாக டிப்ரெஷன் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். நம்ம மன அழுத்தம் இல்லாமல் ஹாப்பியா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரேட் ஆகும். டோபமைன், செரட்டோனின் இது எல்லாமே செக்ரேட் ஆகும் போதுதான் யூஸ்வலா இந்த எரெக்ஷன் அப்படின்றது ஜென்ரலா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கிறப்போ அந்த அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கணுமே தவிர, ஒரு பயத்தோடையோ வேண்டா வெறுப்போடையோ நம்ம வந்து எரெக்ஷன் இருக்காதோன்னு ஒரு பயத்தோடய இருந்தோம்னா நிச்சயமா இது முக்கியமாக எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப மனநிலை வந்து தெளிவா இருக்கும்பொழுது நரம்புகள் நமக்கு தூண்டப்பட்டு எரெக்ஷன் வந்து நார்மலா இருக்கும். ஸோ இந்த மருந்துகள் எடுக்க எடுக்க 2 மாதங்கள் கடக்கும் போது நமக்கு அதிகப்படியான ஒரு ரிசல்ட் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். சரி, உணவு முறைக்கு நம்ம வருவோம். என்னென்ன உணவுகள் நான் கொடுக்கலாம், நான் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டா எனக்கு விருப்பத்தன்மை நிறைய சரியா இருக்கும், என் கணவனுக்கு நான் என்னென்ன உணவுகள் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம், அதே மாதிரி லேடிஸும் வந்து எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்தா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ கணவனுக்கும் சரி மனைவியும் சரி எந்த மாதிரியான உணவு நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடலான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். கால்சியம் சொல்லும்போது நமக்கே தெரியும், பால் சார்ந்த பொருட்கள்ல அதிகமா இருக்கு. பன்னீர், சீஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதே சமயம் உடல் எடை அதிகரிக்காமலும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது உடல் எடை அதிகரிக்காமல் அதிக கவனம் செலுத்திக்கணும். அடுத்ததாக புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்தணுக்கள் உற்பத்திக்கும் சரி, பெண்களோட எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கும் நமக்கு புரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம புரோட்டீன் டயட்டை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அடுத்ததாக கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், சீட்ஸ் இதுல எல்லாமே நிறைய இருக்கு. நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப காஸ்ட்லியா பிஸ்தா எடுக்கணுமா, பாதாம் எடுக்கணுமா, ஆல்மண்ட் எடுக்கணுமா, ஏன் வேர்க்கடலை இருக்கிறது யாருக்குமே ஞாபகம் வர்றதே கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வேர்க்கடலையை மறந்ததால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நட்ஸ்ன்னு சொன்னோடனே பயப்பட வேண்டாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியும் தினமும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நிச்சயம் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலையை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகப்படியான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதுல சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாம். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா, இல்ல பிளட் பிரஷர் இருக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிடலாமா அப்படின்ட்டு. வேர்க்கடலையை தாராளமாக சாப்பிடலாம். நம்ம ஒரு சிலர் வந்து வேர்க்கடலையை வறுத்து சாப்பிடுவாங்க, உப்பு சேர்த்து வறுத்து சாப்பிடுவாங்க. உப்பு இல்லாமல் வறுத்த வேர்க்கடலையை ஒரு கைப்பிடி அளவு தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது விதைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள், வெள்ளரி, சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஆண்களுக்கான இந்த மெடிசன்ஸ் ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கல்ப சஞ்சீவி பேக்கெட் இருக்கு. இந்த பேக்கேஜ்ல முக்கியமா பார்த்தோம்னா அதாவது நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கும். இது விருப்பத்தன்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. சில ஆண்களுக்கு எப்பவுமே உடல் சோர்வாக இருக்கும். காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், இல்ல யங் அடல்ட்ஸா இருக்கட்டும், அன்மேரிட் ஜென்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதை போக்குறதுக்கும் இந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் பேசிக்கா வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸ், பிளான்ட்ல இருந்து டிரைவ் பண்ணக்கூடிய மெடிசன்ன்றதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் பார்த்தா நான் பாடி பில்டரா இருக்கேன், நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு பாடியை வந்து பில்டப் பண்ணணும், ஸோ அப்போ இந்த மாதிரியான புரோட்டீன் டயட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த எடுத்துக்கலாமா இல்ல இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போதைக்கு அது வந்து மசில் மாசம் வந்து நமக்கு சேர்த்து கொடுக்குமே தவிர அதனோட பக்க விளைவாக நிறைய பேருக்கு இன்னைக்கு எரெக்ஷன், விரைப்புத்தன்மை அப்படின்றது இல்லாமல் இருக்கிறத நம்ம உணர முடியுது. இன்னைக்கு நிறைய கப்புள்ஸ், லாஸ்ட் வீக் கூட ஒரு கப்புள் வந்தாங்க. அந்த லேடி வந்து அழகா சொன்னாங்க, மேடம் பிஃபோர் மேரேஜ் இவர் வந்து நிறைய ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, பாடி பில்டரா இருந்தாரு, ஸோ அதை பார்த்துதான் இவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அதோட சைடு எஃபெக்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எரெக்ஷன் இல்லாம நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா இல்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை தவிர்த்துட்டு நேச்சுரலா புரோட்டீனை நம்ம எடுத்துக்கலாம். நேச்சுரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நான்வெஜ் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு கிராம்ஸ் எடுக்கணும், நான் வந்து மட்டன் எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமா இல்ல மட்டன் எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே ஒவ்வொருத்தருக்கும் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ இந்த டயட்ல வந்து இந்த மாதிரி புரோட்டீன் கரெக்டா இருக்கணும், கால்சியம் வந்து ரிச்சா எடுக்கணும், முக்கியமா இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி உடல் உஷ்ணம், பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆணுறுப்பு வந்து உடல்ல இருந்து நம்ம வெளியில தள்ளி இருக்கணும்ன்ற மாதிரி தான் இயற்கையாவே அது வந்து படைச்சிருக்காங்க. தனியா பாடியில இருந்து ஹேங் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடலோட உஷ்ணத்தை விட எப்பவுமே 1 or 2 degrees அது வந்து வெப்பம் கம்மியாகத்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் கரெக்டா இருக்கும், அதோட மொட்டிலிட்டி கரெக்டா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இறுக்கமான ஆடைகள் எப்பவுமே அணியாமல், தண்ணீர் வந்து நல்லா குடிச்சுக்கிட்டு, நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் அது வந்து கரெக்டா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ரொம்ப பாடி ஹீட் ஆகாம பார்த்துக்கிட்டு வாரத்திற்கு 2 முறை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு உணவு முறைகளும் கவனம் செலுத்திட்டு வந்தோம்னா நாம இன்னைக்கு பூதாகரமா நினைச்சிட்டு இருக்கிற இந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையை மிக எளிமையாக கையாளலாம். கூடிய விரைவில் அதற்கான சிறந்த தீர்வுகளும் பெறலாம். இந்த பதிவு நிறைய கப்புள்ஸ், கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் இதனால இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் சொன்ன இந்த உணவு முறை மருந்துகளும் எடுத்துட்டு வந்தோம்னா மிக விரைவில் தீரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.